Hi students, today I'm going to start 11th standard zoology portions. So today we are going to discuss unit 1 chapter 1. Okay, the living world. Chapter 1 is the living world. இந்த சாப்டரில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா diversity in the living world, need for classification, taxonomy and systematics, 3 domains of life, taxonomic hierarchy, nomenclature, concept of species, tools for the study of taxonomy. Okay, so these are the topics we are going to discuss in this lesson. Okay, so here a note that is given by Albert Einstein. He என்ன சொல்கிறார் அப்படின்னா our task must to be embrace all living creatures and the whole of nature and its beauty. ஓகே, நம்மளோட டாஸ்க் என்னவா இருக்கணும் அப்படின்னா எல்லா இந்த வேர்ல்டில் இருக்க எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸையும், லிவிங் கிரியேச்சர், நேச்சர், பியூட்டி, இது எல்லாத்தையும் நம்ம தழுவி எடுத்துகிட்டு போய் அதை பாதுகாக்கணுமே தவிர வி ஷுட் நாட் டேமேஜ் தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். எம்ப்ராஸ் அப்படின்னா என்னென்னா அதை வந்து தழுவி எடுத்துகிட்டு போகிறது, பாதுகாக்கிறது, அரவணைக்கிறது அப்படின்னு. ஓகே, ஸோ அவர் டாஸ்க் மஸ்ட் டு பி எம்ப்ராஸ் ஆல் லிவிங் கிரியேச்சர்ஸ் அண்ட் ஹோல் நேச்சர் அண்ட் இட்ஸ் பியூட்டி. ஓகே, இட் இஸ் நோட்டட் பை said by Albert Einstein. இந்த வேர்ல்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னு 2 different kinds of things are present. ஸோ இப்போ லிவிங் அப்படின்னு பார்க்கும்போது there are different forms of organisms are present. ஓகே, ஸோ ப்ரொகாரியாட்டிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ப்ரொகாரியாட்டிக் செல்ஸ்லேருந்து பாக்டீரியாவிலேருந்து அப் டு த ஹியூமன் பீயிங், ஹைலி டெவலப்டு ஆர்கானிசம். ஓகே, ப்ரிமிட்டிவ் ஆர்கானிசம்ஸ்லேருந்து ஹைலி டெவலப்டு ஆர்கானிசம்ஸ் அப்படிங்கிற வரைக்கும் தெர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம், பிளான்ட்ஸ், பாக்டீரியாஸ், வைரஸஸ், ஃபங்கைஸ். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் த வேர்ல்ட். ஓகே, ஸோ இப்போ இப்போது இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ் ஆர் ப்ரெசென்ட். ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வி ஆர் ஐடென்டிஃபைட் 8.7 million ஆஃப் ஸ்பீஷீஸ் ஆஃப் ஆர்கானிசம். ஓகே, ஸோ எஸ்டிமேட்டட் டு எக்ஸிஸ்ட். நம்ம வேர்ல்டில் நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போது 8.7 ஸ்பீஷீஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஆர்கானிசம் ஹேஸ் பின் எஸ்டிமேட்டட் டு எக்ஸிஸ்ட் ஆன் த எர்த், அவ்வளோ நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். பட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டடி ரிப்போர்ட் தட் சேஸ் 86% ஆஃப் லேண்ட் ஸ்பீஷீஸ், ஓகே, லேண்டில் இருக்க ஸ்பீஷீஸ், அண்ட் 91% ஆஃப் சீ ஸ்பீஷீஸ் ஹாவ் டு பி எட் டு பி டிஸ்கவர்ட், இன்னும் கண்டுபிடிக்கப்படாமே இருக்குது. எவ்வளோ 86% ஆஃப் லேண்ட் ஸ்பீஷீஸ் அண்ட் 91% ஆஃப் சீ ஸ்பீஷீஸ் வந்து இன்னும் கண்டுபிடிக்கணும். நம்ம ரொம்ப கம்மியாக தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் என்னென்னே தெரியாமல் இன்னும் கண்டுபிடிச்சி அதுக்கு நேமிங் கொடுக்காம இன்னும் நிறைய ஆர்கானிசம்ஸ் ஆர் ப்ரெசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு லாட் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ஆர் ப்ரெசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் சயின்டிஸ்ட் தே டிஸ்கவர் நியூ ஸ்பீஷீஸஸ் இன் த வேர்ல்ட். ஓகே, பிளான்ட்டில், அனிமல்ஸில், இது மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இன்னும் டே டு டே லைஃப்பில் தே டிஸ்கவர். த பயோடைவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் தட் இன்வால்விங் இன் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் தே டிஸ்கவர் த நியூ ஆர்கானிசம். ஓகே, தே சர்ச் ஃபார் த நியூ ஆர்கானிசம். இந்த 91% சி அனிமல்ஸ் அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா 86% லேண்ட் அனிமல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதிலிருந்து நியூ ஆர்கானிசம்ஸ் வந்து நம்ம டிஸ்கவர் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க நம்ம சயின்டிஸ்ட். ஸோ லாஸ்ட் இயர் கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா 2019 71 ஸ்பீஷீஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். தென் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா 2020 இப்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா 2020 ஜூலை வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17 ஸ்பீஷீஸ் ஆஃப் ஸ்பைடர்ஸ், 23 species of insects, 1 bristly millipede and 1 monitor lizard. ஸோ இது மாதிரி நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க, தென் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. தென் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இயர் பிட் வைப்பர் அப்படிங்கிற ஒரு நியூ டைப் ஆஃப் ஸ்னேக், வைப்பர் ஸ்னேக்கில் பிட் வைப்பர் அப்படிங்கிற ஸ்னேக் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க இன் இந்தியா, அருணாச்சல் பிரதேஷில், இந்தியாவில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா த நியூ ஸ்பீஷீஸ் ஐடென்டிஃபிகேஷன் இஸ் கண்டினியூஸ். அது மாதிரி நிறைய ஆர்கானிசம்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்காங்க. ஓகே, ஸோ அப்போது அவ்வளோ வைட் வெரைட்டிஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா, though humans are placed in the topmost positions on the hierarchy, they have to depend on plants and animals. என்னதான் நம்ம வந்து ஹையர் லெவலில் இருந்தாலும் ஸோ we have to depend on the plants and animals for our food. ஓகே, ஃபுட், ட்ரெஸ்ஸஸ், இதுக்கு எல்லாத்துக்கும் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா
the plants and animals is very very important. Okay, without the plants and animals we can't live. ஓகேயா, ஸோ நம்மளுக்கு ஃபுட் கிடைக்காது, எதுவுமே இருக்காது. ஃபார்மிங் நம்மளுக்கு அனிமல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் ரெக்வயர் ஃபார் த ஃபார்மிங், பெட்டு, இது மாதிரி நிறைய எக்கனாமிக் பெனிஃபிஷியல். ஹனி இருக்குது, லேக் இருக்குது, ஸோ இது மாதிரி சில்க் இருக்குது. ஓகேயா, ஸோ வி ஆர் டேக்கிங் த யூசஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம். ஓகேயா, வி டேக் நம்மளுக்கு மற்ற அனிமல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அனிமல்ஸ் ஆஸ் வெல் அஸ் த பிளான்ட். நம்மளோட டே டு டே லைஃப்பில் வி ஆர் டேக்கிங் த பிளான்ட்ஸ். வித்தவுட் பிளான்ட் வி கான்ட் கெட் த ஃபுட். ஓகேயா, அப்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் த அனிமல்ஸ் அண்ட் த யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஹேபிட்டேட், பிஹேவியர் அண்ட் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற இந்த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் அனிமல்ஸ் அண்ட் தயர் யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஹேபிட்டேட்ஸ், பிஹேவியர் அண்ட் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போது எய்தர் அ பிளான்ட் ஒரு அனிமல், அந்த அனிமல் வந்து அதோட பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, and அதில் what are the chemical substances are present and what are the uses of those chemical substances, and அதோட டெவலப்மெண்ட் எதுலேருந்து அது வந்து டெவலப் ஆகிருக்கு, ஃப்ரம் விச் ஆர்கானிசம் இட் இஸ் டெவலப். ஓகே, அதோட எவல்யூஷனரி டெவலப்மெண்ட் என்ன, அதோட பிஹேவியர் என்ன, எந்த டைமில் அது க்ரோ ஆகும், எந்த டைமில் அது வந்து ஈல்டு நிறைய, இப்போ இஃப் இட் இஸ் அ பிளான்ட் எந்த டைமில் அது வந்து ஈல்டு நிறைய கொடுக்கும். ஸோ லைக் தட் அது மாதிரி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்போ தான் வி கேன் கெட் மோர் யூசஸ் ஃப்ரம் தோஸ் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஓகே, அண்ட் அதுக்கு என்னென்ன டிசீசஸ் வரும், அண்ட் அதுக்கான க்யூர் என்னென்ன, அதுக்கான ரெமிடிஸ் என்னென்ன, இது எல்லாமும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு ஸ்டடி அபவுட் த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஓகே, திஸ் சாப்டர் டீல்ஸ் வித் டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்ட், need for classification, types of classification, taxonomic hierarchy, nomenclature and the tools for studying the taxonomy. ஓகேயா, ஸோ இது மாதிரி நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, என்னென்ன ஆர்கானிசம்ஸ் இருக்குது, அதை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம், எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணணும். ஓகேயா, ஸோ எப்படி அதை டெக்ஸானமிக்கல் ஹிராச்சி லெவலில் அரேஞ்ச் பண்ணணும், அதுக்கு எப்படி நம்ம நேம் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேயா, ஸோ டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்ட் அப்படிங்கிற வாட் இஸ் த டைவர்சிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா the differences among the organism. Okay, the differences among the organism. இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கோம், நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கோமா அப்படின்னா நோ, இல்லையா? So each and every human is differ from other. Okay, this is called as the diversity. ஓகேயா, ஸோ இப்போது ஹியூமனுக்குள்ளே இருக்கக்கூடிய டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, டைவர்சிட்டி வித்தின் அ ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா, இது ஸோ அதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா த வேர்ல்ட் தட் கன்சிஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம். இப்போ ஆண்ட் இருக்குது, ஆண்ட்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது, பட்டர்ஃப்ளைஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது, டேம் சல்ஃபை, ட்ராகன் ஃப்ளை, கோட்டு, லைனு, டைகர், மங்கி, டாங்கி, கேட்டு, டாகு, ஸோ ஹியூமன், எலஃபண்ட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ஆர் ப்ரெசென்ட். ஓகேயா, ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தீஸ் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் த ஆர்கானிசம். எல்லாமே ஆர்கானிசம் தான், எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. ஆல் த ஆர்கானிசம் ஹாவ் யூனிசெல்லுலார் ஆர் ஆல் த ஆர்கானிசம் ஹாவ் மல்டிசெல்லுலார், ஆல் த ஆர்கானிசம்ஸ் ஆர் ஹாவ் ஆர்கன் சிஸ்டம்ஸ் அப்படி இருக்கா அப்படின்னா இல்லை, இல்லையா? ஸோ ஒவ்வொரு ஆர்கானிசமும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதிரி டிஃபர் ஆகிருக்கு. ஓகே, ஸோ திஸ் டிஃப்ரென்சஸ் among the organisms, some of them are unicellular, some of them are prokaryotic, some of them are multicellular, and some of them have tissue grade of level, and some of them have organ grade of organization, some of them organ system grade of organization. Okay, ஸோ ஆர்கன் சிஸ்டம் கிரேட் இருந்தாலும் அதுலேயும் ஒவ்வொரு ஆர்கானிசம்லேயும் ஒவ்வொரு ஆர்கன் சிஸ்டமும் ஒவ்வொரு மாதிரி டெவலப் ஆகிருக்கு. ஓகே, ஃபார் ஹவு இட் ஒர்க்ஸ் ஆன் தட் பர்டிகுலர் ஸ்பீஷிஸ். அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷிஸில் அது எப்படி ஒர்க் பண்ணுது, என்ன பண்ணுதுங்கிறத பொறுத்து த ஆர்கன் சிஸ்டம் இஸ் டிஃபர் to species. Okay, so இப்படி each and every organism is differ from each other. This differentiation is known as the diversity. Okay, diversity is the diverse of species. Okay, that is different kinds of species. Okay, so the diversity in the living world, earth has numerous habitat with a
wide range of living organism. Okay, a different habitat is present. Okay, what does habitat means? The place where the organisms lives. Okay, that is the habitat. So இப்போ இந்த habitatல வந்து பார்த்தீங்கன்னா different types of habitats are there. So the different kinds of habitatல different kinds of organisms are present. Plants and animals are present in almost all the places. Plants and animals வந்து பார்த்தோன்னா எல்லா பிளேசஸ்லையும் இருக்கும். From polar ice caps to volcanic hot springs. Okay, ஸோ போலாரில் இருக்கிற ஐஸ் கேப்ஸாக இருந்தாலும் சரி ஆர் volcanic hot springs-ஆக இருந்தாலும் ஓகே. தென் அதே மாதிரி ஃப்ரம் shallow lagoons to deepest oceans அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ஷாலோ லகூன்ஸ் அப்படிங்கிறது இங்கே பாருங்கள். ஸோ என்ன இருக்குன்னா சீல ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் கொஞ்சம் லேண்ட் சர்ஃபேஸ் இருக்கும், நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேக் இருக்கும். அதாவது அதே வாட்டர், சேம் வாட்டர், பட் இட் இஸ் செப்பரேட்டட் பை த லேண்ட் சர்ஃபேஸ். ஓகேயா, ஸோ சீல ஒரு பர்டிகுலர் பிளேஸ் மட்டும் லேண்ட் சர்ஃபேஸ்னால செப்பரேட் ஆகிருக்கும். ஸோ தட் லேண்ட் சர்ஃபேஸ் இஸ் கால்ட் அஸ் தி லகூன்ஸ். ஓகே, வித்தின் அ சி. Okay, from tropical rainforest to dry and perched desert. Okay, perched அப்படின்னா அந்த பிளவுப்பட்டிருக்கு இல்லையா, ஸோ இல்லாட்டி வேவ்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டெசர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, நம்ம நார்மல் லேண்ட்னா காஞ்சி போய் வெடிச்சிருக்கும் இல்லையா, அந்த வெடிப்பு இருக்கிற நிலம்னு சொல்கிறோம். அண்ட் அதே மாதிரி இப்போது இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டெசர்ட் அப்படிங்கும்போது நம்ம சில டெசர்ட்டில் வந்து நீங்கள் மூவிஸில் இல்லை பிக்சரைசேஷன்ஸில் பார்த்துருக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இது மாதிரி லைன்ஸ் தெரிகிற மாதிரி இருக்கும் சரியா, கோடு கோடாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா perched deserts அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, there are varieties of species that have been adapted successfully to live in diverse ecosystem. Okay, so different kinds of organisms that lives in different ecosystems அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். Ecosystem is a community of biotic and abiotic factor and their interrelationship. இப்போ ஒரு பர்டிகுலர் பிளேஸ், இப்போ நம்ம ஸ்கூல் இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்கூல், அந்த ஸ்கூலில் இருக்கிற லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் அது மாதிரி இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம்னா எக்கோசிஸ்டம். தட் பிளேஸ் இஸ் கால்ட் அஸ் எக்கோசிஸ்டம் தட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் த லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் வாட் எவர் இட் தேர். ஓகே, ஸோ அந்த பர்டிகுலர் பிளேஸில் என்ன இருக்கோ அதுதான் லிவிங் அண்ட் நான் லிவிங். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ecosystem அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். The ecosystem is the community of biotic and abiotic factors and their interrelationship. அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற interrelationships. Okay, so it was denoted by A.G. Tansley in 1935. Okay, இந்த ecosystem அப்படிங்கிறத வந்து coin பண்ணது யார் அப்படின்னா A.G. Tansley 1935. Okay, the presence of large number of species in a particular ecosystem is called as biological diversity. The presence of large number of species in a particular ecosystem. ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் எக்கோசிஸ்டம், இப்போ தமிழ்நாடு அப்படின்னு இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் நம்பர் ஆஃப் ஆர்கானிசம், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. The presence of large number of species in a particular ecosystem is called as biological diversity or in short biodiversity. ஸோ ஒரு பர்டிகுலர் பிளேஸில் நம்பர் ஆஃப் ஸ்பீஷிஸ் இருக்கிறது, ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆர் பயோடைவர்சிட்டி. Okay, the term biodiversity was first introduced by Walter Rosen and defined by E.d. Wilson. Okay, so I introduced பண்ணது Walter Rosen in 1985 and defined by the E.d. Wilson. ecosystemனா என்ன, biodiversity, biological diversityனா என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணது E.d. Wilson அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். இப்போது நம்ம ecosystem அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம், there are two kinds of things, one is the living thing and another one is the non-living thing. So how to identify a living thing? Okay, இப்போ living அப்படின்னு நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது the living organism shows a variety of unique characteristics different from non-living matter. Okay, living matterக்கும் non-living matterக்கும் நடுவில் நிறைய differences இருக்குது and the living matter shows unique character that are not present in non-living organisms. Okay, non-living organismsல டோட்டலாக இல்லாத நிறைய unique characteristics எங்கே இருக்குது அப்படின்னா it is present in a living organisms. So what are they? என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா the key characteristics for the living organisms are என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
that is cellular organization. Okay, first one is the cellular organization. Okay, next nutrition. Okay, so இப்போ செல் இருக்கு, யூனிசெல்லுலார், மல்டிசெல்லுலார், ப்ரோகாரியோட்டிக், யூகாரியோட்டிக் அப்படின்னு செல்லுலார் ஆர்கனைசேஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட் நியூட்ரிஷன், தே டேக் நியூட்ரியன்ட் ஃபார் த க்ரோத். ஓகே, ஸோ நியூட்ரியன்ட் எடுத்துக்குது, இட் டேக்ஸ் த நியூட்ரியன். இப்போ ஸ்டோன் இருக்குது, பெரிய ராக் இருக்குது அப்படின்னா that not takes the nutrient. நம்மளை சுற்றி air is present. okay, so the air that not take the nutrient. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு லிவிங் அண்ட் நான் லிவிங் திங் அப்படிங்கும்போது என்ன சொல்லலாம்? லிவிங் திங்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ். ஓகே, நான் லிவிங் திங்ஸுக்கு எக்ஸாம்பிள் ஏர், வாட்டர், சாயில். தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள் ஃபார் நான் லிவிங் திங்ஸ் இல்லையா? யூ நோ தட். ஸோ இப்போது இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்சஸ் அப்படிங்கும்போது that have no cellular organization. The rock, the air, the soil, the water that have atoms but they have no cellular organization. Okay, but the animals and the plants, the organisms that have the cellular organization. Okay, so next the organisms, living organisms have the nutrients. Okay, nutrition, they take food and get nutrition, and it is used for many purposes, for the growth, for the regeneration, for like that. Okay, so the நிறைய ப்ராசஸ்க்கு அந்த nutrient is utilized. Okay, so but in non-living things this process is absent. Next the respiration, metabolism, growth, respond to stimuli. Okay, it is also present in the living organism. Movement, okay, reproduction, excretion, adaptation, and the homeostasis. Okay, and the homeostasis. What is the homeostasis? The maintenance of constant level. Okay, the maintenance of constant level. That is the homeostasis. Okay, the normal steady state of an organisms அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். Okay, இப்போது the water or the air that have, if you heat they get heat. Okay, ஸோ அது வந்து சூடாகும். ஸோ சூடாகி அது என்ன ஆகணுமோ அது ஆகிடும். ஸோ இப்போ வாட்டரை நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? அட் தட் கெட் டெம்பரேச்சர், டியூ டு த டெம்பரேச்சர் இட் இன்க்ரீஸ், அதோட வாட்டரோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ வாட்டரோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக இட் கன்வெர்டட் இன்டு த வேப்பர். ஓகே, வாட்டர் வேப்பராக கன்வெர்ட் ஆகிடுது. ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ராக் நம்ம ஹீட் பண்ணுறோம், ஹீட் பண்ண அது நல்லா ஹீட் ஆகுது. தென் இஃப் அந்த ஹீட்டில் வந்து எதனாகலாம்? சம்டைம்ஸ் இட் மே ப்ரோக்கன். ஓகே, ஸோ ப்ரோக்கன் ஆகி ஸ்மால் பீசஸாக பிரியலாம். ஓகே, ஸோ மாதிரி நிறைய ப்ராசஸ் அதில் வந்து the changes is occur due to the temperature changes. Okay, வெளியில் என்ன சேஞ்சஸ் இருந்தாலும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி அது என்ன ஆகிக்குது? அது சேஞ்ச் ஆகிக்குது. அதே நம்ம இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா number of organismsல the homeostasis condition is maintained. That is the maintenance of constant level of a body. Okay, so இப்போ நம்ம body temperature 98.4 அப்படின்னா that is maintained. That is the maintenance. Okay, that is very important. That maintenance is only present in a living organism, that is not present in non-living substances. Okay, the homeostasis is the normal steady state of an organism. It is maintained the constant level அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாடி டெம்பரேச்சர் 98.4 to 98.6 degree Fahrenheit. ஸோ இஃப் த டெம்பரேச்சர் இஸ் இன்க்ரீஸ்ட் பை த ஹீட், நம்மளுக்கு இப்போ சன்லைட் நம்ம மேலே படுது, நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா சடன்லி வி ஃபீல் த ஸ்வெட். ஓகே, ஸோ நம்மளுக்கு என்ன இருக்கும்? ஸ்வெட்டிங் இஸ் ப்ரெசென்ட். ஸோ த ஸ்வெட்டிங் இஸ் டியூ டு த பாடி டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ். ஓகே, ஸோ நம்மளோட பாடி இன்க்ரீஸ் ஆனால் அந்த டெம்பரேச்சரை குறைச்சி திரும்பி அதே நார்மல் லெவலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நடக்கிற ப்ராசஸ் தான் என்ன அப்படின்னா அந்த ஸ்வெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, numerous scientists and taxonomists have made tremendous contribution and documentation in the observation and study of even minute characters in living organism. Numerous scientists ஒவ்வொரு நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா they have the tremendous contribution and documentation in observation of study of organism. ஓகே, ஒவ்வொரு நிறைய லிவிங் ஆர்கானிசம், அந்த லிவிங் ஆர்கானிசமோட கேரக்டர்ஸை ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஓகே, so their keen observation have led to the classification of living organism and the study of their interrelationship. Okay,
ஸோ அந்த கீன் அப்சர்வேஷனில் தான் அவங்க நிறைய பேர் பண்ண அந்த ரிசர்ச்சர்ஸ் அதோட கீன் அப்சர்வேஷனில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த லிவிங் ஆர்கானிசம்ஸை அவங்க கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதோட அந்த இன்டர்ரிலேஷன்ஷிப்பை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் கிளாசிஃபைட். Okay students, I hope you understood this topic. If you like this video, please subscribe and click bell icon, then only you can get the updates. Thank you.